ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் சம்மருக்கு பார்த்திங்கன்னா ட்ரிப் எங்கேயாச்சும் ஒன் டே ட்ரிப்பை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அரசூர் வந்து ஆறு இருக்கிற மாதிரி இடத்துக்கு வந்து போயிருந்தோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பரிசலில் வந்து ஊர் தாண்டி அந்த பக்கம் போய் தண்ணியில் விளையாடுற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பிளேஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக இந்த பிளேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மீன் இருந்தது, மீனெல்லாம் பிடிச்சோம். அப்புறம் மறுநாள் வந்து அந்த மீனை வந்து எப்படி குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படிங்கிறது அந்த செய்முறை கூட இந்த வீடியோ நான் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒட்டுக்கா ஒரு லென்த்தியாக இருக்கும் வீடியோ. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த அரசூர் அந்த ஏரியாவுக்கு நம்ம போயாச்சு. ஆற்றுல பாருங்கள் நிறைய லேடிஸ் வந்து குளிச்சுட்ருக்காங்க. இப்போ பரிசலில் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நம்ம அடுத்த ஊருக்கு வந்து நம்ம போகணும். இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஊர், அந்த பக்கம் இருக்கிறது வேறு ஒரு ஊருங்க. அந்த பக்கம் ஊருக்கு நம்ம போக போகிறோம். இங்கே வந்து தண்ணியில் விளையாடுற மாதிரி கொஞ்சம் சௌகரியம் இல்லை. ஸோ அந்த பக்கம் நம்ம பரிசலில் போய் அந்த பக்கம் போய் விளையாடுற போனால் கொஞ்சம் வந்து ப்ரைவசியாக இருக்கும், ஆள்கள் இல்லை, கொஞ்சம் அந்த இடத்துல நல்லா இருந்துச்சுங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் வந்து பரிசலில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஒரு பரிசலுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நான் ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் 19 மெம்பர்ஸ். ஒரு பரிசலுக்கு வந்து பத்தலை. நாங்களும் கொஞ்சம் பேர் வந்து வெளியில் நின்றுருந்தோம், கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து போனோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான் சொல்லணுங்க. ரொம்ப வெயில் இருக்கிற டைம் வந்து போக வேண்டாங்க. லைட்டாக வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டைம் நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம என்ஜாயபுளாக இருக்கும். இப்போ அடுத்த பரிசலில் வந்து நாங்களாம் போயிட்டுருக்கோம். பாருங்கள், எங்கள் சிஸ்டர் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு கொடை பிடிச்சி உட்காந்துருக்காங்க பரிசல் வந்து ரொம்ப ஆடிட்டே இருந்ததுங்களாம். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. அப்படி இருந்து ஒரு கையில் அவரை பிடிச்சிட்டு ஒரு கையில் மொபைலை பிடிச்சிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் ஏரியா வந்தாச்சு. வந்தது உடனே நாங்கள் முதல் பண்ண வேலை என்னென்னு பாருங்கள். எல்லாம் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சு உட்காந்தாச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், சில்லி சிக்கன் எல்லாம் வரும்போதே வந்து எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வீட்டிலேருந்து நீங்கள் குக் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து திடீர் பிளான் பண்ணதுனால குக் பண்ணலை. வர்ற வழியில் வந்து கடையில் வாங்கிட்டு தான் வந்திருந்தோம். நம்பியூர் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஷாப்பில் வந்து சாந்தி மெஸ்ன்னு சொல்லி அங்கே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. அங்கே தான் எல்லாமே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா முதல் வேளை நம்ம சாப்பிட்றலாம். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்ததுங்களா இந்த டைமு. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. கொஞ்சம் பேர் வந்து நான்வெஜ்ஜு, கொஞ்சம் பேர் வெஜ்ஜாக சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அன்றைக்கி வந்து சஷ்டியாக போச்சு. சஷ்டிக்கு நாங்கள்லாம் கொஞ்சம் விரதம் இருப்போம். நான் என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டரோட இன்னொரு ஃபேமிலி வந்து சாப்பிட மாட்டோம் நான்வெஜ்ஜு. கொஞ்சம் பேர்த்துக்கு நான்வெஜ்ஜும் கொஞ்சம் பேர்த்துக்கு வெஜ்ஜும் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒன்று தான் ரொம்ப மனசுக்கு இதுன்னு சொல்லணும். இல்லைன்னா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழந்தைங்கள்லாம் தண்ணியில் இறங்கியாச்சு. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தூண்டிலில் சிக்கவே இல்லைங்க மீன். இப்போ அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த க்ரீன் மேட்டில் தான் நாங்கள் வந்து மீன் பிடிக்க ஆரம்பித்தோம். எக்கச்சக்கமான மீன் கிடச்சிச்சுங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா துப்பட்டா இருக்கு இல்லையா, துப்பட்டாவில் போய் ட்ரை பண்ணாங்க. பிடிக்கவே முடியல. பாருங்கள், இப்போ பிடிக்க ஆரம்பித்தாச்சு மீன். கொஞ்சோண்டு பிடிச்சிருக்கோம். இன்னும் எவ்வளோ பிடிக்கிறோங்கிறத பாருங்கள். இந்த மீன் வந்து மறுநாள் வந்து குக் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் போடாமல் ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அந்த ஃப்ரெஷ் மீனுங்கிறனால நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். எல்லோரும் சுற்றி நின்று 10-15 பேர் எல்லோரும் சுற்றி நின்று ஆளுக்கு ஒரு பக்கம் வலையை பிடிச்சிட்டோம். ஒரு ஆள் வந்து இந்த பக்கம் உட்காந்து அந்த மீனுக்கு வந்து ஃபுட்டு போட்டோம். அது போட்டால் அதுக்கு அந்த ஃபுட்டுக்காக அது வரும் இல்லையா, அதை வச்சு கேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சோம் தெரியுங்களா. நாங்கள் ஒரு பக்கம் குளிக்கிறோம், இன்னொன்று பக்கம் பார்த்திங்கன்னா எருமையெல்லாம் குளிச்சிட்ருக்குங்க. இதையும் ஒரு கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறக்காக தான் காட்டுறேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. அந்த பக்கம் மாடு, எருமை எல்லாமே குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்குள்ளேயே நாமளும் இறங்கிட்டோம். பாருங்கள், ப்ளேஸ் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. வியூ வந்துட்டு கொஞ்சம் டல் கிளைமேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல வெயில் இருந்தால் உள்ளே இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் மதியம்தான் போய் சேர்ந்தோம். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே இறங்கும்போது டைம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளைமேட் மாறிடுச்சு. நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சிற்பி கிடச்சிச்சுங்க. குழந்தைங்க வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், என் குட்டி தான் எடுத்து வச்சு விளையாட்டுருக்காங்க. நிறைய கலெக்ட் பண்ணாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்ததில்லைல. அது மண்ணுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே போனோம்னா மண்ணுக்குள்ளே நிறைய சிற்பிகள் வந்து புதங்கி கிடந்துச்சு. எல்லாம் எடுத்திருந்தாங்க பாருங்கள், எத்தனை சிற்பிகள் இருக்குது. இதை வந்து எதுவும் ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் எப்படின்னு தெரில, நாங்கள் ட்ரை பண்ணலை. ஆனால் நிறைய சிற்பி கிடச்சிச்சு. அதை வச்சு குழந்தைங்க விளையாடுனாங்க எடுத்து. பாருங்கள், என் பாப்பாவோட கை சைஸ்க்கே இருந்த பெருசாகவே இருந்துச்சு சிற்பி எல்லாமே. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பாப்பாவை இப்போ வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறதுனால தண்ணிக்குள்ளே நல்லா ஃபுல்லாக போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுறான். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து ஃபிஷ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். மறுநாள் இப்போ வந்து நாங்கள் வந்தாச்சு வீட்டுக்கு. அந்த ஒன் டே தான் ஃபுல்லாக தண்ணியிலே தான் விளையாடிட்டு இருந்தோம். எல்லாம் விளையாடிட்டு வெள்ளை பிடிச்சிட்டு எல்லாமே வந்தாச்சு. ரிட்டன் வருதே நான் வீடியோஸ் எடுக்கலைங்க, எல்லாம் டயர்டாகி போச்சுங்க. ஃபுல் டே தண்ணியில் ஆடினதுனால ரொம்ப டயர்டானதால் ரிட்டன் வரும்போதெல்லாம் நான் வீடியோஸ் எடுக்கலை. ரிட்டன் வரும்போது ஈவினிங் வந்து அந்த சாந்தி மெஸ்லேயே வந்து நம்ம ஊரில் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இப்போது வந்தாச்சு வீட்டுக்கு. இந்த ஃபிஷ்ஷை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எத்தனை மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஐஸ் போடாத ஒரு ஃப்ரெஷ்ஷான மீனில் டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆற்றுக்கு போகும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக பிடிப்பீங்க. இப்போ அந்த மீனை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி செதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி இது பண்ணி எடுக்கணும். நம்ம கடைகளில் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம்னா அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும்போது எப்படி க்ளீன் பண்ணுறது இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், ஜீரகம் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை, மசாலா அரைக்கிறோம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 2 பல் பூண்டு, லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த மெத்தட் தான் செஞ்சுருந்தோம். கொஞ்சோண்டு தானே மீன் இருந்துச்சு. அந்த மீன் அளவாக நம்ம கொஞ்சமாக மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. அந்த மசாலா வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சின்ன சட்டியில் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க மீன். இது வந்து இந்த டைம்லேயே வந்து புளி வந்து ஊற வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். அப்படி ஊற வைக்க முடியல, அவசரமாக இருந்துச்சுன்னா சுடுதண்ணியில் போட்டு கூட புளியை கரைச்சோம்னா ஃபாஸ்ட்டாக கரைஞ்சி வந்துடும் நமக்கு. மீன் பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. புளியை கரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கடாயில் வந்து ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எடுத்து வச்சா போதும். இந்த மெத்தடு ஒவ்வொரு மெத்தடு இருக்குங்க, நிறைய மெத்தட் நான் ஆல்ரெடி வந்து மீன் குழம்பு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வேறு மெத்தடுங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு அதை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கொதிக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயங்களெல்லாம் மறந்துட்டோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறேன். மொட்டாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா குளிர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த மாதிரி சிக்கன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஃபுல்லாக அதாவது கட் பண்ணாமல் மொட்டை அப்படியே போட்டோம்னா நல்லாயிருக்குங்க. மீனில் பார்த்திங்கன்னா தலையை கட் பண்ண மறந்துட்டேங்க. தலை அந்த வால் பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ண மறந்துட்டோம். இப்போ வந்து சரி குழம்பு வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் வால் பகுதி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சாப்பிட முடியாது, குத்தும். இதை கட் பண்ணி தான் க்ளீன் பண்ணிக்கணும். தலை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த வால் பகுதியும் எல்லாத்தையுமே வந்து சிசர் வச்சு எல்லாமே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி எடுத்து நம்ம குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லா ஃபிஷ்ஷஸையும். அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு ஒட்டுக்கா எடுத்து போடுறதுக்கே மீனை போடுறதுக்கே எனக்கு மனசு வரல. ஒன்றா எடுத்து போட்டுட்ருக்கேங்க. அந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே ரசித்து எடுத்து போட்டுட்ருக்கேன். நம்மளே வந்து மீனை பிடிச்சி அதை குக் பண்ணி சாப்பிடுவோம். அந்த இதே வேறு தானே என்ன தான் இருந்தாலுமே. பாருங்கள் அப்படியே எனக்கு ஒட்டுக்காய் எடுத்து அள்ளி போடுறதுக்கு நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து அள்ளி போட்டு டக்குன்னு வச்சுட்ருவோம். அந்த மாதிரி அள்ளி போடுறக்கே மனசு வரல. ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் நான் ரசித்து எடுத்து ஒன்றா போட்டுட்ருக்கேன். நல்லா இருந்துச்சுங்க, செம டேஸ்டியாக இருந்துச்சு. ஐஸ் போடாத மீன் இல்லையா, நமக்கு எப்போவோ அவங்க பிடிச்சி ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் போட்டு எப்போவோ நம்ம கைக்கு வந்து சேருது. இது அப்படி இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோ பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு.
இப்போ வந்து அது கொதிக்கட்டும். கொதித்து மீன் வெந்து வந்த உடனேயே நம்ம லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், குழம்பு வந்து ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு, மீனும் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், திக்னஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து இப்படி பார்த்துக்கோங்க. இந்த டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒன் டே ட்ரிப்பில் வந்து ஆற்றுல போய் குளிக்கிறதும், அங்கே மீன் பிடிக்கிறதும், அந்த மீனில் குழம்பு வைக்கிறது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வர வாங்க எல்லாருமே மீன் குழம்பு சாப்பிட்லாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அங்கே எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாமே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். டாட்டா பை பாய்.